அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டெலியூஷனுடைய 35வது பாகம் பார்க்கலாம். டெலியூஷன் ஹீ இஸ் எ பாட்டில் ஆஃப் சோடா வாட்டர். தான் ஒரு சோடா வாட்டரை அடைச்சி வச்ச பாட்டில் மாதிரி தன்னை நினச்சிக்கிறது. இதுக்கு அர்ஜென்டம் நைட்ரிக்கம், கேனாபிஸ் இண்டிகா இரண்டே மருந்துகள். இந்த அர்ஜென்டம் நைட்ரிக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வெடிச்சு போகிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும், அதில் இருக்க நைட்ரிக் எலமெண்ட் இருக்கிறதுனால. கேனபிஸ் இண்டிகாவுக்கு அந்த போதைத்தன்மையில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இந்த ரூப்ரிக் மறந்துடாதீங்க. அடுத்து டெலியூஷன் someone has sold his bed. இது ஒரே ஒரு மருந்து நக்ஸ்வாமிக்கா. இந்த ரூப்ரிக்கை டாக்டர் ராஜன் சங்கரன் தன்னுடைய சோல் ஆஃப் ரெமடியில் பயன்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய ஆழமான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நக்ஸ்வாமிக்காவுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினப்பாங்க. ஆனால் அந்த ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற பெட்டை யாரோ ஒருத்தவங்க விற்றுடுவாங்க, விற்கிறாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். அப்போது அந்த படுக்கையில் தம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னா கடுமையாக வேலை பார்க்கணும். தனக்கு சொந்தமான அந்த ஒரு ஓய்வை தான் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒர்க்கஹாலிக்காக இந்த நக்ஸ்வாமிக்கா பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ ரெஸ்ட்டு, டிசையர், ரீபோஸ், டிரான்ஸ்குலட்டி பார்த்தீங்கன்னாலும் நக்ஸ்வாமிக்கா இருக்கும். அதனுடைய ஆழமான தன்மை இந்த ஒர்க்கஹாலிக். ஸோ அவங்களுக்கு தேவை நல்ல ஒர்க் பண்ணணும், நல்ல சந்தோஷமாக தூங்கணும், மறுபடியும் காலையில் எந்திரிக்கணும், மறுபடியும் ஒர்க் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய ரொட்டீனாக இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தவங்க விற்க போகிறாங்க அப்படின்னா அதை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க அந்த ஒரு ஆன்சைட்டி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதிலிருந்து வெளிப்படுறது தான் இந்த ரூப்ரிக். சரிங்களா? அடுத்து டெலியூஷன் பீயிங் சோல்டு. தன்னை யாரோ விற்றுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஹயாஸ் கேமஸ் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் ஹீ இஸ் அ சோல்ஜர் அட் நைட். இரவில் தான் ஒரு சிப்பாய் போல் தன்னை எண்ணிக்கொள்ளுதல். இதுக்கு செலிடோனியம் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் சீஸ் சோல்ஜர். சிப்பாய்களை பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு பெரட்டாக்கார், பெலடோனா, பிரையோனியா, கேனபிஸ் இண்டிகா, நேட்ரம் கார், ஓபியம் போன்றவை மருந்துகள். டெலியூஷன் சோல்ஜர் ஆன் ஹிஸ் பெட். தன்னுடைய படுக்கையில் சிப்பாய் இருப்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு லாக்டோடக்டஸ் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் சோல்ஜர் தட் வில் கேப்சர் ஹிம். சோல்ஜர் அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் சோல்ஜர் ஒயில் ஆஃப் அ ஸ்லீப். நம்ம தூக்கத்தில் ஒரு பாதி தூக்கத்தில் இருக்கும்போது சோல்ஜர் இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம். இதுக்கு நேட்ரம் கார்ப் ஒற்றை மருந்து. அதே மாதிரி டெலியூஷன் சரவுண்டட் பை சோல்ஜர். சிப்பாய்களால் சூழப்பட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு நேட்ரம் கார்பு ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் சம்திங் கம் ஃப்ரம் அபவ் விச் அப்ரஸஸ் செஸ்ட். ஏதோ ஒன்று மேலேருந்து வருது சார், அது அப்படியே நெஞ்சை பிடிச்சி அழுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும். இதுக்கு செப்பியா ஒற்றை மருந்து. இது இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு இதை நான் கொடுத்துருக்கேன். சார் என்னன்னு சொல்ல தெரியல சார், மேலேருந்து ஏதோ அழுத்துற மாதிரி இருக்குது சார் எனக்கு செஸ்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சில்லி பேஷண்டான்னு பார்த்துப்பேன், செப்பியாக கொடுப்பேன். எக்ஸலண்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணும். சரிங்களா? அது கூட ப்ராஸ்ட்ரேஷன் இருக்கும். தட் மீன்ஸ் அதீதமான சோர்வு இருந்ததுன்னா இந்த ரூப்ரிக் பயன்படுத்துங்க. நிச்சயமாக செப்பியா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். முக்கியமாக அந்த கன்ஜஷன்லேயும் ஆஸ்துமாலையும் இந்த ரூப்ரிக் நான் பயன்படுத்தியிருக்கேன், நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு. அடுத்து டெலியூஷன் சம்திங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ். அதாவது அவங்க பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வேறு ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதுக்கு ஸ்டாஃபிஸ் அக்ரியா ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்த டெலியூஷன் எவ்ரி ஒன் ஹீ மீட்ஸ் ஹேஸ் அ சீக்ரெட் சாரோ. நான் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களுக்குள்ள ஒரு ரகசியமான சோகம் மறைஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணம். பேஷண்ட் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாங்க, சார் யார் சார் சந்தோஷமாக இருக்காங்க, யாரை பார்த்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சோகத்தை வச்சு சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் ரீடிங் நடுவில் அப்படி சொல்லிடுவாங்க. இதுக்கு கேனபிஸ் இண்டிகா ஒற்றை மருந்து. சரிங்களா? ரைட். அடுத்து டெலியூஷன் பாடி இஸ் டூ ஸ்மால் ஃபார் சோல் ஆர் தட் இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் சோல். அதாவது இந்த உடம்பே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. அது அல்லது அது
இந்த உடம்புல இருந்து பிரிஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். இதுக்கு அனக்காடியம், கேனபிஸ் இண்டிகா, ஹைட்ரஜன், நைட்ரிக் ஆசிட், சபடில்லா, தூஜா போன்ற மைண்ட் ஃப்ரம் பாடி, கன்ஃபியூஷன், ஐடென்டிட்டி, தாட்ஸ் பெர்சிஸ்டன்ட். சரிங்களா? ரைட். அடுத்து டெலூஷன், லிசன் டு சவுண்ட்ஸ். ஏதோ ஒரு சத்தங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஹயாஸ்கேமஸ் ஒற்றை மருந்து. அடுத்து டெலூஷன் தட் ஹீ இஸ் கேரிட் இன்டு ஸ்பேஸ் ஒயில் லையிங். அதாவது தாம் படுத்திருக்கும்போது அவங்கள யாரோ அல்லது விண்வெளிக்கு அவங்கள கொண்டு போகிற மாதிரி எடுத்து செல்வது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு கேனபிஸ் இண்டிகா, கோக்கா, ஜெர்மனம் மெட்டாலிக்கம், லாக்கசிஸ் போன்றவை மருந்துகள். சரிங்களா? அடுத்து டெலூஷன், டீகம்போசிஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ஷேப். தன் விண்வெளியும் சரி அதனுடைய ஷேப்பும் சரி அப்படி செதஞ்சு போகிற மாதிரியான ஒரு எண்ணம். இதற்கு அன்கோலினம் ஒற்றை மருந்து. அன்கோலினம் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸும் தானும் ஒன்றா இருக்கணும், ஒன்று நானும் விண்வெளியும் பிரபஞ்சமும் கலந்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கும். அதிலிருந்து வர்றது தான் இந்த டெலூஷன். சரிங்களா? ரைட். அடுத்து டெலூஷன், எம்டி ஸ்பேஸ் பிட்வீன் பிரெயின் அண்ட் ஸ்கல், தட் தேர் இஸ் எ ஸ்பேஸ். அதாவது தன்னுடைய மூளைக்கும் மண்டை ஓட்டுக்கும் நடுவில் இடைவெளி இருப்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு காஸ்டிக்கம் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டெலூஷன், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். கால வெளி அல்லது இந்த இடைவெளி, வெட்டவெளி அல்லது விண்வெளி, இது அப்படியே விரிஞ்சுக்கிட்டே இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு நக்ஸ்மோஸ்கட்டா ஒற்றை மருந்து. இதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா enlarged distance ஆர் டிஸ்டன்சஸ் எக்ஸாஜரேட்டட். அடுத்து டெலூஷன், ஸ்பேஸ் few rods ஆர் an immense distance. ஒரு சில அடி தூரங்களே இருக்கக்கூடிய இடமானது மிக அளவற்ற தூரத்தில் இருப்பது போன்ற ஒரு எண்ணம். மிகச்சிறிய தூரம் மிக அளவற்ற தூரமாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு கேனபிஸ் இண்டிகா ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டெலூஷன், ஹீ இஸ் இன் ஸ்பேஸ். தான் விண்வெளியில் இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஜெர்மனம் மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. எல்லாமே ரேர் ரூபிக் தான். நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட பேஷண்ட்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது ஆழமாக கேஸ் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்கன்னா நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் அந்த டெலூஷன் சம்திங் அப்ரஸஸ் ஃப்ரம் அவுட் சைட் அந்த செப்பியா கொடுத்து இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேஷண்ட்டு சொல்லும்போது இந்த நக்ஸ்வாமிக்காக்கு உரியது, சார் நான் நல்லா கடுமையாக உழைப்பேன் சார், போய் ரெஸ்ட் எடுத்துருவேன் சார், ரெஸ்ட் எடுக்கும்போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸாக டெலூஷன் சம்மோன் ஹேட் ஸ்டோல்டு ஹிஸ் பெட் அந்த ரூபிக் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இது மாதிரி நீங்கள் ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர்